நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜூன் 9 மாலை 7:23 மணிக்கு நடந்த பிரம்மாண்ட பதவியேற்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மோடிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். நான் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி, கடவுளின் பெயரால் என்று ஆரம்பித்து மோடி பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். முன்னதாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. விழாவிற்கு திரண்டிருந்த ஆதரவாளர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்று பலத்த கோஷம் எழுப்பினர். மோடியை தொடர்ந்து ராஜ்நாத் சிங், அமித் ஷா, நிதின் கட்கரி, ஜே.பி. நட்டா, சிவராஜ் சிங் சௌகான், நிர்மலா சீதாராமன், எஸ். ஜெய்சங்கர், மனோகர் லால் கட்டார், பியூஷ் கோயல், எச்.டி. குமாரசாமி, தர்மேந்திர பிரதான் உட்பட 72 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். மோடி அமைச்சரவையில் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், எஸ். ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் ஆகியோர் மீண்டும் இடம் பிடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம். முன்னாள் மத்திய இணையமைச்சர் சாந்தனு தாக்கூர், கேரளாவை சேர்ந்த நடிகர் சுரேஷ் கோபி, தமிழகத்தை சேர்ந்த முருகன் ஆகியோரும் மத்திய அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். உத்தரகாண்ட் மாநில எம்பி அஜய் தம்தா, தெலுங்கானா எம்பி பண்டிட் சஞ்சய் குமார், ஊபியை சேர்ந்த கமலேஷ் பஸ்வான் ஆகியோர் மத்திய அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். கடந்த முறை வெற்றி பெற்று எம்பிக்களாக இருந்தவர்கள் இவர்கள் 2வது முறை வெற்றி பெற்றதால் அமைச்சரவையில் இவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நாடாளுமன்ற மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. கடந்த 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. இதில் பாஜக 240 இடங்களில் வெற்றி பெற்றது. எனினும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதே நேரம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களில் வென்று ஆட்சியை 3வது முறையாக தக்க வைத்துக் கொண்டது. இந்நிலையில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மோடி இன்று 3வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் பிரதமராக. பதவியேற்பு விழாவிற்கு பிரதமர் நீல நிற ஓவர் கோட் கொண்ட உடை அணிந்து வந்திருந்தார். நாட்டின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவிற்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக நாட்டின் பிரதமராகும் ஒரே நபர் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளார் பிரதமர் மோடி. முன்னதாக நேரு 1952, 1957, 1962 தேர்தல்களில் வெற்றி பெற்று தொடர்ச்சியாக மும்முறை பிரதமராக இருந்தவர். இந்நிலையில் தற்போது மோடி 2014, 2019, 2024 என தொடர்ந்து 3 முறையாக பிரதமராக இருக்கிறார் நரேந்திர மோடி. 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றார் நரேந்திர மோடி என்பது பெருமைக்குரிய விஷயம். உலக தலைவர்கள் அநேகர் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றார்கள். மோடியின் பதவியேற்பு விழாவில் மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு, நேபாள பிரதமர் புஷ்ப கமால் தாஹல் பிரச்சந்தா, இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, மொரீஷியஸ் பிரதமர் பிரவிந்த் குமார் ஜுகநாத், பூட்டான் பிரதமர் ஹெரிங் டாக்பே, வங்கதேச அதிபர் ஷேக் ஹசீனா, செஷல்ஸ் துணை அதிபர் அகமது ஆஃபிஃப் ஆகியோர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சிகள் தரப்பில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொண்டார். அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடனான ஆலோசனைக்கு பின்னர் கார்கே பிரதமர் மோடி பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டார். இது மாத்திரமல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஷாருக் கான், அம்பானி, அதானி இது போன்ற முக்கிய பிரமுகர்கள், பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என்று பல பேர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். பிரதமர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட வெளிநாட்டு தலைவர்கள், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மோடியுடன் குழு புகைப்படம் எடுத்து கொண்டனர். இனிவரும் காலங்களில் ஆட்சி இன்னும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். வல்லவன் உங்களில் ஒருவன்